வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மதுரையில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மதுரை ஸ்பெஷல் ஒரு கல்யாண வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மிளகு தக்காளி பருப்பு ரசம் பார்க்க போகிறோம். ஏன்னா ரசம்ங்கிறது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அது ரொம்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக இவங்க என்ன பண்ணனா, அந்த தக்காளியை உரிச்சு, அதாவது கொதிக்கிற தண்ணியில் தக்காளி உள்ளே போட்டு அந்த மேலே தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அரைச்சி யூஸ் பண்ணாங்க. அது ஏன் யூஸ் பண்ணாங்க, என்ன காரணம், என்ன ரீசனா, தக்காளி பச்சை வாடை அது அப்படியே ரசத்தில் வரக்கூடாது, பச்சை வாடை அடிக்கக்கூடாதுன்றக்காண்டி நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம அதே டைமில் ரசத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ரசத்துக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதோட பலன் என்ன, அது வாசனை எப்படி இருக்கும்? ஏன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம்னா, நார்மலாக ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணல அந்த காட்டம், இந்த மிளகு சீரகத்தோட காட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அது குறைச்சி கொடுக்கும். ரெண்டாவது அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே ரசத்தில் நல்லா தூக்கி கொடுத்து ரசமே அப்படியே கமகமாகவும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அதனால நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்னென்னமோ நம்ம சாப்பிட்றோம், நம்ம என்ன ஐட்டங்கள் சாப்பிட்டாலும் அது இறுதியில் அதை டைஜஸ்ட் பண்ணணும் நமக்கு அப்படிங்கிறக்கான அந்த மிளகு, சீரகம், பெருங்காயம், பூண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல டைஜஸ்டிவ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தான ஒரு மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். அதையே ஒரு சுவையாக நம்ம கொடுத்து அந்த டைஜஷனுக்கு நம்ம பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில ரசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக அது பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா என்னென்னா அந்த ரசம் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும், அந்த ரசம் டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணும்போது ரசம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் அசைவத்தில் எத்தனை ஐட்டங்கள் போட்டாலும், ஒரு நாட்டுக்கோழி குழம்பு, ஒரு மீன் குழம்பு, ஒரு மட்டன் குழம்பு என்ன போட்டாலும் கடைசியில் எப்பா கொஞ்சம் ரசம் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரசம் சாப்பிட்டா தான் அந்த சாப்பாடே ஃபுல்ஃபில் ஆகும். வாங்க, ஒரு அல்டிமேட்டான ஸ்டைலில் ஒரு சூப்பர் ரெசிபி வேலவன் கேட்ரிங் திரு சரவணன் அவரை மீட் பண்ண போகிறோம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக கேட்ரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி கேட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம் சார். ஓகேப்பா, நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்கள் சார். வீட்லேயும் நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கு. உங்கள் வீட்டு சைடில் எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்காங்க. சொல்லுங்கள் சார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், மதுரை ஸ்டைலில் கல்யாண ரசம் பண்ணுறோம். இன்றைக்கி ரசம் சொல்லும் போது நிறைய பேருக்கு வீட்டில் ரசம் சரியாக வராது. கண்டிப்பாக அது ஒரு சின்ன ரெசிபி, டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி, இருந்தாலும் அந்த ரசம் சரியாக வராது. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 விதமான ரசம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி மதுரையில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பண்ணுற அந்த ரசத்தை பற்றி கேட்டுருந்தீங்களா வந்திருக்கேன். இப்போ நம்ம செய்யப்படுற ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு 25, ஒரு 3/4 வாளி, தட் மீன்ஸ் ஒரு 25-30 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம ரசம் செய்ய போகிறோம். நம்ம மிளகு தக்காளி பருப்பு ரசம் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துருவோம். தக்காளி 1/2 கிலோ, மிளகு 75 கிராம், பெருங்காயம் ஒரு 25 கிராம், சீரகம் 100 கிராம், பூண்டு 150 கிராம், அதுபோக மிளகு வத்தல், வரமிளகா வத்தல் ஒரு 4-5 விரல் வச்சுக்கலாம். நீங்கள் கடுகு, உளுந்து, வெந்தயம் மூணுமே நம்ம ஒரு சின்ன ஒரு 5-5 கிராம் இல்லை ஒரு ஸ்பூன் நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க. நீங்கள் கருவேப்பிலை, மல்லி, புளி பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 கிராம் புளி. அதே போல் உப்பு தேவையான அளவு உப்பு நீங்கள் சேர்த்துக்கங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய். துவரம்பருப்பில் தண்ணி மட்டும் நம்ம எடுத்து மேலே வச்சுக்கணும். அதுதான் நம்ம ரசத்துக்கு நம்ம தண்ணி அடிக்க போகிறோம். நம்ம ஸோ இது தேவையான பொருட்கள். சரி, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை போட்டு நல்லா பாயில் பண்ணிடுறோம் சார். பாயில் பண்ணி அதை அவுட் பண்ணி இது பண்ணுறோம். இந்த தக்காளி ஆமாம், பிட்வீன் இந்த கேப்பில் நம்ம இந்த மிளகு, சீரகம் இதை நம்ம அரைக்க போகிறோம். சரி, அரைச்சி நம்ம வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சு நம்ம அடுத்த ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி இந்த தக்காளி நீங்கள் அதில் போட்டு தோல் எடுத்து தான் பண்ண போகிறோம். ஆமாம் சார். இப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை கம்மியாகுதா? இல்லை சார், உங்களுக்கு தோல் எப்பயுமே தக்காளியில் பார்த்தீங்கன்னா தோல் மட்டும் கரையவே கிடையாது. எவ்வளோ கொதிக்கல கரையவே கிடையாது. ஸோ அதனால் தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை, தோல் மட்டும் இல்லை, பொதுவாகவே எதுவுமே கொதிக்க வச்சு எடுத்தாவே அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் நம்ம உடைக்க போகிறதில்ல. நம்ம தண்ணி முழுசாக தான் வேக போட்டு அப்படியே முழுசாக எடுக்க போகிறோம். முழுசாக ஸோ நம்ம உடச்சி போட்டோம்னா புளிப்பு தன்மை பூரா அவுட் ஆயிரும். ஸோ நம்ம உடைக்காமல் தோலோடு தான் வேக போடுறோம். வெளியில் எடுத்து தோலை மட்டும் அவுட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் நச்சு நம்ம ரசத்தில் போட போகிறோம். ஸோ எசன்ஸ் எல்லாமே ரசத்தில் தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வெளியில் போகாது. நாட்டு தக்காளி அது நாட்டு தக்காளி சார். ஆமாம், போடுங்க. இது ஒரு பெரிய வேலை. எப்படி பண்ணி காமிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக நல்ல தக்காளி வெந்துட்டாலே உங்களுக்கு தோல் ஆட்டோமேட்டிக்காக கலந்துரும் சார். ஈஸியாக கலந்துரும். உங்களுக்கு எதுவும் பெரிய இது கிடையாது உங்களுக்கு. காமிங்க எடுத்து அப்படி எடுத்தாலே வந்துடுது. அவ்வளோ வந்துருச்சுங்க சார். ஓகே, சூடாக இருக்குது, பச்சை தண்ணி இருக்குது. இப்போ இதை எடுத்தாச்சு. ஆமாம் சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு 3 அரைக்க கொடுத்துறோம். இது நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிடுவோம். ஓகே, 3 ஒன்றா அரைக்கிறோமா? ஆமாம். இல்லை, தனித்தனியாக பூண்டு தனியாக இடிக்கிறோம். 1-2 இடித்து போட்டாலும் போடலாம். இல்லை மிக்சியில் கொஞ்சம் குறை அரைச்சாலும் போகிறோம்.
மிளகு சீரகம் ஒன்றாவே அரைச்சிடலாம் நம்ம. ஆனாச்சு ஒன்றாவே அரைச்சி அரைக்கும்போது நைஸாக அரைக்கணுமா எப்படி? இல்லை கொஞ்சம் குறை குறை தான் சார், ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரிலாம் அரைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குறை குறை நம்ம அரைச்சாலே போதும். இப்போ வந்து இந்த தக்காளி போட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம தோல் எடுக்கிறோம். தோல் எடுக்கிறோம் சார், அப்படியே ஸ்மாஷ் தோல் எடுத்து பண்ணிடுறோம். அப்படியே ஸ்மாஷ் பண்ணுறோம். இப்போ இந்த தக்காளி நல்லா கரைச்சிட்டீங்க. ஆமாம் சார், அந்த தோலோட எடுத்து நல்லா தோலை கரைச்சி ரிமூவ் பண்ணிவிட்டு கரைச்சாச்சு. அதாவது தக்காளியை வந்து தோலை எடுத்துட்டு தோல் எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டீங்க அப்படியே. சரி ஓகே. சரி இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்ம அடுத்து போட்டு தாலி போட போகிறோம் சார். நம்ம சரி ஓகே. அடுப்பு பற்ற வச்சுட்டு தாலிப்பு நல்லெண்ணெய் ஊற்றி இன்னும் வேணுமா என்ன? ஓகே பார்த்துட்டு சரி ஓகே. தாளிப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு சரி ஓகே. கொஞ்சம் வெந்தயம் கேட்டிங்களே? கொஞ்சம் ஸோ வெந்தயம் வந்து சும்மா ஒரு 4 விரல். சரி ஓகே. சும்மா லைட்டாக சிட்டி. லைட்டாக சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் பெரும்பாலும் போட மாட்டாங்க. இப்போ நம்ம சைடில் வெந்தயம் போட மாட்டோம். சரிங்க சார். அப்போ சில பேர் போடுவாங்க. இப்போ நீங்கள் வெந்தயம் போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த வெந்தயத்தில் ஒரு ஸ்மெல், ஒரு நறுமணம் மனம் இருக்குது சார். அந்த மனத்துக்காண்டியே நம்ம போடுறோம் நம்ம. பட் அதே இது ரொம்ப நம்ம இது பண்ணாலும் அது கசப்படிச்சிடும். கசப்படிக்க விடாமல் நம்ம அதை லைட்டாக சிவக்க விட்டு அந்த மனத்தோடு அப்படியே நம்ம அடுத்து இது பண்ணலாம். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ கருவேப்பிலை அந்த மிளகா வத்தல் சார். இந்தாங்க மிளகா வத்தல், கருவேப்பிலை. நான் பிச்சு போடுவா? போடுங்க சார். ஓகே, நீங்கள் வத்தல் போடுங்க, நான் கருவேப்பிலை அப்படியே கொத்தா கிள்ளி போடுறேன். பூண்டு. ஓகே, நல்லா போடுங்க. இடிச்சு வச்சுக்க பூண்டு. இடிச்சு வச்ச பூண்டு. ஓகே. அதுக்கடுத்து அப்படியே மிளகு சீரகம். எல்லாம் திருப்பி போட்டுருமா? தக்காளி போட்டு போடுவோமா அப்படி? தக்காளி போட்டு போடுங்க சார், மிளகு சீரகம். இப்போ இந்த இடிச்சு வச்சுக்க பூண்டு போட்டாச்சு, ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மிளகு சீரகம் கரெக்ட்னு சொன்னீங்க, அது இப்போ இப்போ கரெக்ட். தக்காளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல சார், அதுலேயே மிளகு சீரகத்தை போட்டு அப்படியே நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். இதில் போடலாமா? போட்டுருங்க சார். எல்லாத்தையும் போட்டுருவா? போட்டு ஃபுல்லாக போட்டு. ஃபைன். இதுக்கப்புறம் வேறு என்ன தேவை? இதுக்கப்புறம் இதை ஊற்றிட்டு புளி தண்ணி. சரி, அதில் ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டுறோமா அதில்? போட்டுடலாம் சார். எல்லாம் எவ்வளோ போடணும்? போடுங்க சார். இதில் ஒரு பாதி போடுங்க சார், 50% போடுங்க. போதுமா? போடுங்க. டன். உப்பு போட்டலாமா? போட்டுடலாம் சார். சரி ஓகே. போடுங்க சார். போடுங்க சார். போதும் சார். அவ்வளோதான். போட்டு அப்புறம் புளி தண்ணி ஊற்றிட்டு வச்சுருக்கலாம். ஓகே. அப்போ அந்த பூண்டு வதக்கிட்டு போடணும்ல? அது பூண்டு வதக்கு வாங்கிடுச்சு சார். ஓகே. போதுமா வதக்கந்து? எப்படின்னு போதும் சார். போதும். அந்த எண்ணெயில் அந்த கடுகு அந்த பூண்டு எல்லாம் பொரிஞ்சு வரும்போது அந்த வாசமே வேற. கமகமாக இருக்காது. பூண்டோட வாசமே வேற. அதனால தனியாக நம்ம போடுறது அந்த பூண்டு. சரி ஓகே. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் சார். ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றுங்க. அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த தக்காளியும் அந்த மிளகு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ தண்ணி வேணுமா உங்களுக்கு? எப்படி? இப்போ பருப்பு தண்ணி இருக்குது சார், வேண்டாம். அதில் கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம கரைச்சிட்டு பருப்பு தண்ணி அடிச்சுக்கலாம். சரிங்களா சார்? இறக்கிட்டு கூட பருப்பு தண்ணி அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சரி ஓகே. இப்போ நம்ம கரைச்சதை ஊற்றியாச்சு. கொதி வருது சார். இப்போ நம்ம கொதி வந்தோன்னா அப்படியே புளி தண்ணி ஊற்றிடலாம் நம்ம. இது நான் என்ன கேள்வினா, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே தக்காளி வேக வச்சு தான் போட்டிருக்கோம், அதாவது கொதிக்க தண்ணியில் போட்டு தோல் போட்டிருக்கோம். அதனால ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் இல்லைல்ல? ரொம்ப நேரம் தேவையில்லை. அதனால நம்ம முதலே நம்ம தக்காளி நம்ம குக் பண்ணிடுறோம். நம்ம சரி, லைட்டாக ஒரு நுரை வரப்போ நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு ஓகே அப்படியே இறக்கிடலாம் நம்ம. அதாவது நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணியை இதில் இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணுமா? ஆமாம் சார். ஓரளவு கொதிக்க வந்தோடனே மருந்து தேவையான உப்பு போட்டுட்டு அப்படியே பருப்பு கீழே பருப்பு தண்ணி வச்சுருக்கோம், பருப்பு தண்ணி அடிச்சிடலாம். பருப்பு தண்ணி கரைச்சியதா? ஆமாம் பருப்பு தண்ணி அடிச்சு மல்லி தலை போச்சுருக்கோம், மல்லி தலையை போட்டுருவோம். ஓகே. ஆனால் பருப்பு தண்ணி ஊற்றின பிறகு கொதிக்கூடாதா? அவ்வளோதான். இது இப்போ கொதிக்கிறது தான். இதுக்கப்புறம் அவ்வளோதான், கொதிக்கிறது கிடையாது. பருப்பு தண்ணியில் அடிச்சு அப்படியே முடிஞ்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றலாம். ஆமாம் ஆமாம் சரிங்களா? ஆமாம். சரி, பருப்பு தண்ணி. அப்படியே கலர் மாறிச்சு. ஆமாம் சார். நாங்கள் கொத்தமல்லி இதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி தான் ரைட்டா? ஆமாம் சார். அவ்வளோதான் சார். ஸோ இந்த தண்ணி ஊற்றின பிறகு நம்ம கொதிக்க விட வேண்டிய அவசியமே இல்லை. அவசியம் இல்லை சார். அவசியம் இல்லை சார். நல்லா கொதிச்சதுக்கு தான் நம்ம ஊற்றுறோம். ஓகே. ஏன்னா இந்த பருப்பு தண்ணியும் சூடாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ரைட்டா? இன்னும் நம்ம தண்ணி வேணால் அடிச்சுக்கலாம். ஊற்றிக்கலாம்.
அந்த தக்காளி கரைச்சி போட்டிங்களா, அந்த தக்காளி கரைச்சி போட்டது, அந்த புளியோட தன்மை, அந்த பருப்போட தன்மை, மூணுமே எல்லாமே ஒரே பேலன்ஸாக இருக்குது. லைட்டாக அந்த மிளகோட சீரகம், அந்த காரத்தன்மையும் தெரியுது. வெரி குட். சூப் சாப்பிட்ட மாதிரி சூப் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அதாவது பெரும்பாலும் தக்காளினா தக்காளி டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சில இடத்துல பருப்புனா பருப்போட டேஸ்ட் அதிகமாக இருக்கும், புளினா புளி ரசத்தோட டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா அந்த தக்காளி, அந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி, இந்த மூணுமே வந்து ஒரே பேலன்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மிளகு சீரகம், அந்த காரம் லைட்டாக மயில, அந்த பருப்போட பருப்பு தண்ணியோட டேஸ்ட்டோடு சேர்த்து அந்த காரம் மரங்களோட சூப்பராக இருக்குது. வெரி குட். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ரசம் ரெடி பண்ணும்போது நீங்கள் ரைஸ் கொஞ்சம் நல்லா வேக விட்ட ரைஸாக வச்சு நீங்கள் அதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். வணக்கம், நான் சரவணன், உங்கள் மதுரை வேலவன் கேட்டரிங். என்னோடய ஃபோன் நம்பர் 9842373007. இன்றைக்கி வந்து நம்ம அந்த சிம்பிளாக வந்து மதுரையோட ஸ்பெஷல் கல்யாண வீட்டு ரசம் நம்ம பண்ணி பார்த்துருந்தோம். சாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தாங்க. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். புதுசாக முதல்ல இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க, சமைக்க பழக போகிறீங்க அப்படின்றவங்க கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அப்படியே விட்டுறாதீங்க. எப்படி இருந்துச்சு என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ரிசியேஷன். ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க, செஞ்சு பார்த்து எங்களை பாராட்டினீங்க. அது ரொம்ப எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்துச்சு. அதன் ரீசனாக தான் இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். அதே போல் இதையும் நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், வேல்யூ கமெண்ட்ஸ். அதே போல் நிறைய இந்த மாதிரி மதுரை சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ், மதுரை வெஜ் நான்வெஜ் உங்களுக்கு எது பண்ணணுன்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் இடத்துக்கே வந்து நாங்கள் பக்காவாக சமைச்சு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்து எல்லோரும் மனசார வாழ்த்துத்தக்க, உங்களை மனசார வாழ்த்துத்தக்க பக்காவாக நாங்கள் பண்ணித்தர்றோம். எங்களை கூப்பிடுங்க. என்னோடய நம்பர் இதுதான். சரிங்க, தேங்க்ஸ். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். அதாவது நீங்கள் அந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை பண்ணி தருவாங்க. அது வேற லெவல். கண்டிப்பாக சார். அப்படி தானே சார் இருக்கணும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாய், டேக் கேர். தேங்க்யூ.